85 லெட்டர் பேட் நிறுவனங்களுக்கு ஆயிரத்தி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு. இதுல என்ன முதலில் வருவதற்கு முதலில் தருவது என்ற கோட்பாடம் எங்கே இருக்கிறது? எந்த டெண்டர் விதியில் இருக்குது? நாங்க மாநில அரசுல டெண்டர் விடுறோம், ஆன்லைன்ல டெண்டர் போடலாம். ஆன்லைன்லயே பணம் கட்டிருக்கிறாங்க, யாருக்குமே தெரியாது. டெண்டர் போடங்களுக்கு தெரியும். இதுல ஊழல்ங்கிறாரு. இதுல ஊழல் இல்லையா? எங்க வெட்ட வெளிச்சமா தெரியுதுங்க. ஆயிரக்கணக்கான கோடி, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 1,76,000 கோடி இந்த 2G ஸ்பெக்ட்ரம் மட்டும் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. மேல்முறையீடு செய்யப்படுகின்றது. அங்கே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு முடிந்தா அவர் எங்க இருப்பான்னு அனைவரும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நல்லா தெரியுது. ஏன்னா இவர் அங்கம் வைத்த அரசாங்கமே இவரை குற்றவாளின்னு சிறையில் அடைச்சிருக்கும் போது இதுல என்ன வேணும்? பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் எடுத்திருந்தா கூட சொல்லலாம். இதைத்தான் நான் சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது? அவர் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. அதில் அமைச்சரா அங்கம் வைச்சார். அந்த காங்கிரஸ் கட்சி ஆண்டு இருக்கும் போதே இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தானே சிறையில் அடைச்சாங்க. அதான் சொல்றேன். இன்னைக்கு சிபிஐ உரிய நேரத்தில் சரியான ஆதாரம் சமர்ப்பிக்காத காரணத்தில் தான் இருக்க ஒழிய அவர் விசாரிக்கப்பட்டு அவர் நிரபராதின்னு அறிவிக்கல, விடுதலை செய்யல. அதனால இன்னைக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அதுக்குள்ள நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. மேலோட்டமா தான் இதை சொல்லியிருக்கிறேன்.